பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? என்னடா தினமும் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபிக்கிற காரியங்கள் அநேக தாமதமாக இருக்கே. இன்ஃபேக்ட் டிலே ஆகுதுங்கிறதுக்காகவே ஜெபம் பண்ணாமல் இருக்கிறவங்க அநேகராக இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போயிட்டு இருக்கீங்களா? I wanted to encourage you with the word of God from Luke chapter 1 verses 37 that says, "For with God nothing shall be impossible." லூக்கா 1 அதிகாரம் 37 இப்படியாக சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமாங்க, இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போதே ஜெபத்தில் கேட்குற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக தெய்வ மனுஷர்களோட வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்களேன். ஆப்ரஹாம் 25 வருடங்கள் காத்திருந்து 100வது வயதில் தாங்க தன்னுடைய மகன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். ஈசாக்கு தன்னுடைய 40வது வயதில் தான் ரெபேக்காவை திருமணம் செய்தார். ஆண்டவர் மோசஸை ப்ரிப்பேர் பண்ண டைம் 40 years in Egypt. அதுக்கப்புறம் ஒரு மெய்ப்பனாக அவரை உருவாக்கின காலங்கள் 40 வருடம். அப்போது 80வது வருடத்தில் தான் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வரார். தாவீது 15 வருடங்கள் காத்திருந்து தாங்க ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டார். இவ்வளோ ஏங்க, இயேசு குழந்தையாக பிறக்கும் போதே அவரை கொல்லணும்னு வகை பார்த்து கொண்டு இருந்தார் ஏரோது மன்னன். அப்போது யோசேப்பினுடைய சொப்பனத்தில் சொன்ன மாதிரியே அவங்க தப்பிச்சு போய் எகிப்தில் காத்து கொண்டு இருப்பாங்க. குழந்தையை கொல்லணும்னு நினச்ச எல்லாருமே மறைஞ்சு போனதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவங்களை இஸ்ரவேலுக்கு மீட்டு கொண்டு வருவார். இப்படி காத்து கொண்டிருந்த இந்த வேலையில் தாங்க கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்ற செயல்பட்டு கொண்டிருந்தார். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபிச்சு கேட்டுக்கொண்ட காரியங்களில் தாமதமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளையும் மாற்ற செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று. ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி. அப்பா, இம்மட்டும் நாங்கள் தாமதமாகிறது என்று நினைத்து கொண்டிருந்த இந்த வேலையில் கர்த்தாவே, நீர் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற செயல்பட்டு கொண்டிருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பை வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனியும் நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வேண்டுகிற காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக விதைக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இனியும் நாங்கள் தாமதமாகிறது என்று வருத்தப்படாமல் நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருப்போம் ஆண்டவரே. எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.